worldly people might say சாமி கண்ணை குத்திரும், அது மாதிரி நிறைய டைலாக் வச்சிருக்காங்க. உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி கண்ணை குத்தும். And சாமி கண்ணை குத்த மாட்டாரு. சாமி கண்ணை குத்த மாட்டார். God will bless us and he will not harm us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை அவர் அடிப்பதில்லை. And the Bible says so. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. And God has got a perfect plan for your life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு சிறந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். And many times we have questions, why, how, and what's going to happen. சில நேரத்துல ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் எப்ப முடிய போகுது நமக்கு தெரியாம And இருக்கு. at the right time God is going to work and make it happen. ஆமென். ஆனா காலங்கள் நிறைவேறும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். God has a plan for the universe and humanity. ஆண்டவர் இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள மனித குலத்திற்கும் ஒரு திட்டத்தை He வைத்திருக்கிறார். has formed a moral plan for holiness. அவர் நம்முடைய பரிசுத்தத்திற்கென்று ஒரு மாரல் திட்டத்தை A வைத்திருக்கிறார். plan of hope. அந்த திட்டமானது நம்பிக்கையின் ஒரு திட்டம். Jeremiah 29:11 it says, "For I know the plans I have for you," declares the Lord. Everyone knows this verse. Plans to prosper and not to harm you, plans to give you hope and a future. எரேமியா 29:11 இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததும், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் இணைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. Plans to prosper நம்மை செழிப்பிக்க செய்கிற ஒரு திட்டம், and not to harm you. நம்மை துன்பப்படுத்துகிற திட்டம் அல்ல.